தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 6வது வாரம் வெள்ளிக்கிழமை. உடனிருக்கும் தெய்வம். அன்பு சகோதரமே, நம் கடவுள் நம்மோடு உடனடக்கின்ற தெய்வமாயிருக்கின்றார். கடவுளால் அழைக்கப்பட்டு அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் உடனிருந்து அவரை காக்கின்ற தெய்வமாயிருக்கின்றார். இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் நடந்த பொழுது பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு ஸ்தம்பமாக இருந்து வழிநடத்திய தேவன் தானே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் தானே அவர். அன்று மட்டுமல்ல, இன்றும் நம்மோடு வாழ்கின்றவராக இருக்கின்றார். கடவுளுடைய பணியை செய்கின்ற பொழுது நாம் எதற்கும் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை என்று பவுலடியார் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை மீட்க, உன்னை விடுவிக்க, உன்னை பாதுகாக்க, உனக்கு துணையாக நான் இருக்கென்று சொல்லி கடவுள் தன்னை வெளிப்படுத்துவராக இருக்கின்றார். கடவுளுடைய பணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது நன்மைகளை செய்வது. ஏனென்றால் கடவுள் நன்மையே உருவானவராக இருக்கின்றார். பவுலடியார் சொல்லுகின்ற பொழுது நன்மை செய்வதற்காகவே நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லுவார். நம் வாழ்விலே நன்மை செய்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நாம் நன்மை செய்ய எத்தனிக்கின்ற பொழுது புறக்கணிக்கப்படுவோம், எதிர்ப்புகளை சந்திப்போம், இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நம்மை சார்ந்தவர்களே நம்மை எதிர்த்து நமக்கு எதிராக செயல்படுபவர்களாக இருப்பார்கள். பலவித போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாழ்வாகத்தான் அத்தகைய வாழ்வு இருக்கும். அப்படி ஒரு வாழ்வை தான் பவுலடியார் இன்றைய முதல் வாசகத்திலே சந்திக்க நேரிடுகின்றது. இப்படி இறைவன் அழைக்கப்பட்ட பவுலடியாருக்கு கடவுள் துணை புரிந்து அவரை திடப்படுத்துகின்றார், தேற்றுகின்றார். கலங்காதே, பயப்படாதே. எப்படி? ஜோசுவா கலங்கி நின்ற பொழுது 1:5 நான் மோயிசனோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி திடப்படுத்தியவர். நீ செல்கிடங்களெல்லாம் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் இங்கே பவுலையும் ஆசீர்வதித்து திடப்படுத்துவராக இருக்கின்றார். தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து யாக்கோபு ஓடுகின்ற பொழுது தொடக்கம் 28:15 கடவுள் சொல்வார் அல்லவா, நீ எங்கு சென்றாலும் உனக்கு காவலாய் நான் இருந்து உன்னை மீண்டும் இங்கே கூட்டி வந்து சேர்க்கும் வரைக்கும், என் வார்த்தை நிறைவேறும் வரை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னோடு இருப்பேன் என்று சொன்னாரே. அதை போல பவுலடியார் இயேசுவின் நற்செய்தி பணி குருது நகலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, அவர் சிறை வாழ்விலே இருக்கின்ற பொழுது அவரை திடப்படுத்துகின்றார். எப்படி? தொடர்ந்து பேசிக்கொண்டே இரு, கவலைப்படாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை, எனக்குரிய மக்கள் இங்கே இருக்கின்றார்கள், ஆகவே நீ கலங்காதே என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துகின்றார். விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது தொடக்கத்திலிருந்து கடவுள் தேர்ந்தெடுத்த மனிதர்களோடு இருப்பதை வெளிப்படுத்துகின்றார். விடுதலை பயணங்கள் 3 படிக்கிறவள் மோசேவுக்கு சொல்லுகின்றார், நான் உன்னோடு வருவேன் என்று சொல்லுகின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். இஸ்ரேல் மக்களோடு உடன் நடந்தவராக இருக்கின்றார். ஜோசுவாவுக்கு நீ எங்கு சென்றாலும் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். சாமுவேலுக்கு நான் உன்னோடு இருப்பதனாலே உன்னுடைய வார்த்தை ஒன்றும் அவர் தரையிலே விழவில்லை என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் தாவீதோடு இருந்தார், அவர் செய்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் யோசேப்போடு இருப்பதை உணர்ந்து கொண்டார். அவர் செய்த எல்லா காரியங்களும் கடவுள் வெற்றி காரியங்களை மாற்றி கொடுப்பதை அந்த எகிப்து தலைவன் அறிந்து கொண்டார். இப்படி கடவுள் யாரோடு இருக்கின்றாரோ அவர்கள் எல்லாம் வலிமை பெற்ற மனிதர்களாய், ஆற்றல் மிக்க மனிதர்களாய், இறைவனால் வழிநடத்தப்படுகிற மனிதர்களாய் இருக்கின்றார்கள். அன்பு சகோதரமே, இது இன்றைய வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன். நம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம்மை வழிநடத்த, நம்மை பாதுகாக்க, நம்மை எல்லாவித தீமையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க, நம்மை கரத்திலே தாங்கி சுமந்து நம்மை அரவணைக்க நம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். உணர்ந்து கொள்ளுவோம். பவுலுக்கு காட்சியின் வழியாக தோன்றி அவருக்கு திடப்படுத்திய கடவுள் அருட்சாதனம் வழியிலே நற்கனை வடிவிலே கடவுள் நமக்கும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்.
இயேசுவின் வார்த்தையை கேட்டு பவுலுடைய திடம் பெற்றதை போல நாமும் நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கின்ற பொழுது, அருட்சாதன வாழ்வில் பங்கெடுக்கின்ற பொழுது திடம் பெறுவோம். நம்மை சூழ்ந்து எது வந்தாலும் திருப்பால் 91 படிப்பதை போல, என் பக்கம் 1000 விழுந்தாலும் என் வலப்பக்கம் 10000 விழுந்தாலும் எதுவும் என்னை அணுகாது, ஏனெனில் ஆண்டவர் என்னை காப்பார். பகல் கதிரவனோ இரவு நிலவோ என்னை தீண்டாது, எனில் ஆண்டவர் என்னை காக்கின்ற அரணும் கோட்டயமாக இருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு உணர்விலே நாம் வாழ முற்படுவோம். நம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம்மை காக்க, நம்மை வழி நடத்த நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இந்த நாள் முழுதும் இயேசுவோடு இணைந்து வெற்றியின் மக்களாய் வாழ்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்க எங்கள் அற்புதமான அன்பின் ஆண்டவரே, உன்னோடு நான் இருப்பேன், உனக்கு துணையாய் நான் இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனே, உம்முடைய தெய்வீக கிருபை எண்ணி மகிழ்ந்து பாடி உமக்கு துதிபாடுகின்றோம் ஐயா. நீர் எங்களோடு இருப்பதினாலே தானே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கு தேவையான கிருபைகள் நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் கடமையை செய்வதற்கான அருளையும் ஆற்றலையும் நாங்கள் பெற்று மகிழ்ந்திருக்கின்றோம். நீர் எங்கள் மீது ஒவ்வொரு நாளும் உம்முடைய அருளை பொழிந்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி தெய்வமே. எங்களோடு நடந்து எங்களுக்கு வருகின்ற எல்லா விதமான ஆபத்துக்கள் சோர்வு அனைத்திலிருந்து எங்களை காத்துக்கொள்வதற்காய் நன்றி இயேசுவே. எங்கள் உள்ளத்திலே தங்கி நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி இயேசுவே. எங்கள் வாழ்வில் எதிர்வருகின்ற எல்லா துன்பங்களையும் அறிந்து அதற்கேற்றாற்போடு செயல்பட எங்களை தூண்டுவதற்காய் நன்றி இயேசுவே. தெய்வமே, நீர் எங்கள் வாழ்விலே நீர் பொழிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கிருபைகளுக்காய் நன்றி செலுத்த நேரத்தில் இந்த நாளையும் கூட உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஐயா. இந்த நாள் முழுதும் எங்களை வழிநடத்துங்க. உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் நடக்கச் செய்யுங்க. நாங்கள் இருக்கின்ற எல்லா இடங்களும் என் தேவன் எங்களோடு இருக்கின்றார், நான் தனியாக இல்லை, என் தேவன் என்னை ஆட்கொண்டு இருக்கின்றார், என் தேவனை வழிநடத்துகின்ற அந்த உணர்வோடு நாங்கள் செல்லவும், எதிர்படுகின்ற எல்லா தடைகளையும் துணையோடு வென்றெடுக்கவும் எங்களுக்கு அருள் தருவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.